அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் இந்த மருத்துவமனை வளாகத்தில் 82,000 சதுரடி பரப்பில் தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் கூடிய ஒரு கட்டிடம் ஒன்று கட்டும் பணி முழுமையடையும் தருவாயில் இருக்கிறது. அந்த கட்டிடத்தில் தற்போது 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள், புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பல்வேறு பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த ஒட்டுமொத்த 100 குழந்தைகளும் அங்கே சிகிச்சை பெறுகிற வகையிலேயும், டிரான்ஸ்பிளான்ட் என்கின்ற வகையில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்கிற ஒரு சிறந்த இடமாகவும் அந்த கட்டிடம் வரவிருக்கிறது. அந்த வகையில் அந்த கட்டிடம் அக்டோபர் இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்கின்ற வகையில் தற்போது பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த மாரத்தான் போட்டியில் கிடைத்த இந்த பதிவுத்தொகை கட்டணம் 1,22,50,000 தங்கும் விடுதி ஒன்று கட்டப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைக்கு ஏற்ப பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த 1,22,00,000 ரூபாயோடு சேர்த்து நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட்ஸ் மிஷன் NULM என்று சொல்லப்படுகிற அமைப்பின் நிதி உதவியும் பெற்று 5,89,00,000 மதிப்பீட்டில் இங்கே ஒரு கட்டிடம் கட்டும் பணி நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. செப்டம்பர் இறுதியில் இந்த கட்டிடம் முடிவடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 100 படுக்கைகள் கொண்ட ஒரு தங்கும் விடுதியாக இது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏழ்மை நிலையில் இருக்கிற பெற்றோர் இங்கே வந்து அவருடைய குழந்தைகளை அனுமதித்துவிட்டு இந்த கட்டிடத்தில் தங்கியிருந்து சிகிச்சைக்கு பிறகு அவர்கள் நிம்மதியாக வீடு செல்லலாம் என்கின்ற வகையில் அவர்களுக்கு இந்த கட்டிடம் அமையவிருக்கிறது. அவர்களுக்கான உணவு வசதிகளை கூட நாம் இப்போது CSR நிதி பங்களிப்புடன் செய்திருக்கிறோம். இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தோடு பேசி கொண்டிருக்கிறோம். அவர்கள் தங்கும்போது இங்கேயே அவர்களுக்கான அந்த 3 வேளை உணவையும் CSR நிதி பங்களிப்போடு செய்யவிருக்கிறோம். செப்டம்பர் இறுதியில் இந்த பணிகள் நிறைவடையவிருக்கிறது. முழுமையாக இலவசம். இங்கே குழந்தைங்கள தங்க வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே எங்கேயாவது ராத்திரி முழுக்க உட்காந்துருப்பாங்க, இங்கே எங்கேயாவது படுத்துன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஓரளவுக்கு வசதியாக இருக்கிறவங்க பக்கத்தில் எங்கேயாவது விடுதிகள் எடுத்து அதில் வீடுகள் எடுத்து தங்கி இருப்பாங்க. சார், இந்த சிறுநீரக விஷயத்தில் முறைகேடா திருட்டா அப்படின்றது நேற்று நீங்கள் சொன்ன பதிலுக்கு அண்ணாமலை இல்லை, இப்போ முறைகேடா திருட்டாங்கிறது விவாதமே இல்லைங்க. முறைகேடுங்கிறது நான் ஏற்கனவே நேற்று தெளிவாக சொன்னேன். தெரிந்து எடுத்தால் அதுக்கு பேர் முறைகேடுன்னு தான் சொல்லணும். தெரியாமல் எடுக்கிறதுக்கு பேர் தான் திருட்டு. இது தமிழ் அகராதி. சரி, அது யார் எப்படி சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அதுக்கான நடவடிக்கை எடுத்த நடவடிக்கையை பார்க்கணும். 2019 அதே நாமக்கல் மாவட்டத்தில் அதே பகுதியில் இந்த மாதிரியான நிகழ்வு நடைபெற்று அன்றைக்கி இருந்த காவல்துறையின் அதிகாரிகள் FIR போட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு தகவல் அனுப்பி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நடவடிக்கையும் இல்லை, நடவடிக்கை எடுக்க அனுப்பின பேப்பரும் இல்லை. ஆனால் காவல்துறையின் அதிகாரிகள் பேப்பர் மட்டும் நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம். அதே ஊரில் தான் இப்போ நடந்திருக்கு. விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த ஒரு கல்லூரி மருத்துவமனை, திருச்சியில் இருக்கிற இன்னொரு மருத்துவமனை அந்த ஆர்கன் ஹார்வெஸ்ட் லைசன்ஸை கேன்சல் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான உரிமத்தையும் ரத்து பண்ணியிருக்கு. இது பிலிமினரி ரிப்போர்ட்டில் கிடச்ச விசாரணை ரிப்போர்ட்டை வச்சு இன்னும் முழுமையான ரிப்போர்ட்டுங்கிறது இன்னொரு 4-5 நாளில் வந்துடும். அது வந்ததுக்கு அப்புறம் இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேர்லையும் நடவடிக்கை எடுக்க போகிறோம். அதை அவங்க சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர இதை முறைகேடா திருடா இந்த பட்டிமன்றத்துக்கெல்லாம் போய் நான் பதில் சொல்லியிருக்கிற அவசியம் இல்லை. இது மாதிரி அந்த உடல் உறுப்புகளை பெற்று பிழைப்பு நடத்துவதை அது ஒரு ஈனப்பிழப்பு, அது கூடாதுங்கிறது மற்றவங்க எச்சரிக்கையாக கொள்ள வேண்டும்.